நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிய தொடங்கிய நிலையில் போக்குவரத்து முழுமையாக சீரடையவில்லை. இதுகுறித்து எமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சமிழ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் 15 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கிற இந்த மைல்கல் இருக்கிற இடம்தான் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை. ஆனால் இது 4 வழிச்சாலை மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஆற்றுப்படுகையாக மாறி இருக்கிறது. இந்த பகுதி நேற்று மழை பெய்ந்த நாள் முதல் முழுவதுமாக வெள்ள நீரால் சூழ்ந்திருந்ததுனால தூத்துக்குடி மாவட்டம் ஒரு தனி தீவாகவே மாறியிருந்தது. அதன் பிறகு தற்போது இன்று காலையிலிருந்து ஓரளவுக்கு நீர் வடிந்திருந்தாலும் சாலையினுடைய 2 பகுதிகளில் ஒரு பகுதி முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மருதூர் மேலக்கால் அணை. அங்கிருந்து தான் தாமிரபரணி நீர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்லணும். அந்த உபரி நீரானது தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் பரவி இருக்கின்ற காரணத்தினால இங்கே போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சரக்கு கொண்டு போகக்கூடிய லாரிகள், அங்கிருந்து வெளியே வரக்கூடிய லாரிகள் அனைத்துமே செல்லக்கூடிய பிரதானமான ஒரு சாலை. இந்த சாலை சீரமைப்பதற்கு குறைந்தபட்சம் 10 to 15 நாட்கள் ஆகும். அதுவரை துறைமுகத்திற்கான போக்குவரத்து என்பது அவ்வளவு சுமூகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. தென் மாவட்டங்களில் மழை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள் குடியிருப்பு பகுதிகள், மக்கள் என தாண்டி தொழில் ரீதியாக எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இந்த பகுதி வெள்ள நீரால் சூழ்ந்திருப்பதுதான் ஒரு முக்கியமான உதாரணமாக பார்க்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், சாலை முழுவதுமே ஒரு ஆற்றுப்படுகையாகவே மாறி இருக்கிறது. இதுதான் தேசிய நெடுஞ்சாலை. இந்த மழை என்பது சென்னை போன்ற மாநகரங்கள் மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தை தீவாக மாற்றியிருப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஆற்றுப்படுகையாக மாறியிருப்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவமாக மாறியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தினேஷ் மற்றும் செய்தியாளர் சுடலைக்குமாருடன் தியாகச்செம்மல், தூத்துக்குடியிலிருந்து.